எண் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ பிறவி எண் விதி எண் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து பேர் அமைக்கிறதுக்கு நாம பிரமிடு ஹிப்ரூல பேர் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெயர் பாருங்க. சரிங்களா? இந்த பேர் வந்து 3 6 2 1 1 1 இது கூட்டினா 14. சரிங்களா? நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். 3 6 2 1 1 1. இப்போ இதை எழுதி கூட்டினா 9, கூட்டினா 8, 3 2 2 8 2 5 4 1 7 9 8 7 6. பாருங்க, சூர்யாங்கிற பேர் வந்து இங்க வந்து நியூமராலஜி படி 5 வந்திருக்கு, ஹிப்ரு நியூமராலஜி படி 6 வந்திருக்கு. எப்பயுமே ஒரு பெயர் எழுத்துக்கள்ல இந்த பிரமிட் வரும்போது இந்த 2 டிஜிட் இருக்கு பாருங்க, இது வந்து 50க்கு மேல வரணும். எபோ 50 யாருக்கெல்லாம் வருதோ அவங்க வந்து விஐபி அந்தஸ்து அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீங்க எந்த பேர் வேணா போட்டு பாருங்க. சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள் கூட ஒரு பேர் போட்டு காட்டுறேன். இந்த பேர் எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே போகும்போது அது விஐபி எண்ணாக இருக்கும், விஐபி அந்தஸ்துக்கு அடைவாங்க. இப்போ இயற்கையாகவே தெரியும் உங்களுக்கு, சூர்யா அவர்கள் ஆக்டர் சூர்யாவுங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இயற் பேர் வந்து சரவணன். சரிங்களா? அவங்க சூர்யான்னு பேர் மாற்றினதுக்கப்புறம் அவர்கள் வளர்ச்சி 14 வந்துச்சு, அப்புறம் 84 6. அப்போது 6ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயத்துல சாதிக்கக்கூடிய வழிவகை அந்த 6ஆம் நம்பர் ஏற்படுத்துச்சு. அப்போ இந்த டிஜிட்லாம் நீங்க பாத்துக்கணும், இதெல்லாம் கரெக்டா உங்களுடைய பேர் எழுத்துக்கள் இருக்கா அப்படிங்கிறத பாத்துக்கணும். இன்னொரு பேர் ஒன்று போடுறேன், அதுக்கப்புறம் நம்ம கேள்வி பதில் போயிடலாம். இப்போதைக்கு கமலஹாசன்ங்கிறது 2 4 1 3 5 3 3 1 5. சரியா? ஒவ்வொரு எழுத்துக்கும் அவருடைய எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ கேனா 2, ஏனா 1, எம்னா 4, ஏனா 1, எல்லுனா 3, ஹச்னா 5, ஏனா 1, எஸ்னா 3, எஸ்னா 3, ஏனா 1, என்னா 5ங்கிறது மாதிரி. சரிங்களா? பாருங்க, அது 1 பை 1 கூட்ட போறோம். ஒன்னோட கூட்டும் போது உள்ள எழுத்துக்கள் ஒன் பை ஒன்னா இதே மாதிரி உங்களோட பேரை நீங்க கூட்டிக்கணும். கூட்டும் போது என்ன வருதோ நீங்க பாருங்க. இதுக்கப்புறம் இடம் இல்லைங்கிறதால நான் இங்கே எழுதுறேன். பாருங்க, இந்த 2 டிஜிட் அப்படிங்கிறது 96 வந்துருச்சு, இங்க 6 வந்துருச்சு. கலைத்துறைகள் சாதிக்கக்கூடிய நபர் இவங்களாம். சரிங்களா? இந்த கூட்டினா பார்த்தீங்கன்னா 29 தான் வருது நியூமராலஜியில். ஆனால் ஹிப்ரில் பார்த்தீங்கன்னா 96 வந்துருச்சு, ஹையஸ்ட் நம்பர் 96 அப்படிங்கிறது. இப்போ 6ஆம் நம்பர் கலைத்துறையை சாதிக்கிறதுக்கான வழிவகையை ஏற்படுத்தக்கூடியது இந்த கமலஹாசன் அப்படிங்கிற நம்ம பேருக்குள்ள அமைஞ்சிருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் காரணம். இந்த எழுத்துக்கள் பிரமிடில் போயிட்டு அவருக்கு விஐபி அந்தஸ்தை கொடுத்துருச்சு. இந்த எபோ 50க்கு மேலே உள்ளது. உங்களுடைய பேர் எழுத்துக்கள்லாம் எபோ 50 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் குழந்தைக்கு பேர் அமைக்கும் போது மிக முக்கியமானது இந்த எபோ 50ல் இருக்குதான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் பேர் அமைக்கணும். முதல் 2 எழுத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாதகத்தில் முதல் 2 எழுத்துல பேர் அமைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அது மாதிரி பேர் அமைக்கும் போது, குழந்தைக்கு பேர் அமைக்கும் போது நில்லு, நோ, சரிங்களா, இந்த மாதிரி எழுத்துக்கள் இல்லாமல் ஸ்ரீ, இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸ்ரீ அப்படிங்கிற மாதிரி நில்லுங்கிறது, நோங்கிறது,
இந்த மாதிரி பேர் அமைப்புகள் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. பேர் அமைக்கும் போது குழந்தைக்கு பேர் அமைச்சாலும் சரி, வியாபார ஸ்தலத்துக்கு பேர் அமைச்சாலும் சரி, உங்களுக்கே நீங்க பேர் அமைச்சாலும் இந்த மாதிரி ஸ்ரீங்கிறது பெண்களுக்கு வரக்கூடாது. நில்லு, நோ அப்படிங்கிற எழுத்துக்கள் வரக்கூடாது. சரிங்களா? அதே போல உங்களுக்கு டபுள் டிஜிட், அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஆணுங்கிறது வரலாம். இப்ப அமேசான் அப்படிங்கிறது, சரியா? இந்த அமேசான், சோனி, இந்த ஆண் வந்துச்சு பாருங்க, சோனி ஆண், ஒனிடா, சரியா? இந்த மாதிரி ஆணுங்கிற பேர்கள் எல்லாம் வெற்றி தரக்கூடியதாக அமையும். நிறைய பேர் இருக்கு, நிறைய லிஸ்ட் இருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டே இருந்தா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். சரிங்களா? நீங்க எப்படி பேர் அமைக்க போறீங்க, எப்படி உங்க வாழ்க்கையில் நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படிங்கிறது ரகசியங்கள் எல்லாம் கொட்டி கிடக்கு இங்க உலகத்துல. நீங்க அதை எப்படி பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். நீங்க பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை பொறுத்து அது அமையுது. ஒவ்வொரு எழுத்துக்களும் நீங்க ஈஸியா பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இது ஒன்றும் இல்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராம்ராஜ் காட்டன், ராம்ராஜ் காட்டன், இந்த எண்ணு வந்துருச்சு பாருங்க. சரியா? இந்த மாதிரி OnePlus, நிக்கான், எல்லாமே ஆணுங்கிற பேர்கள். இது எல்லாமே உங்க வாழ்க்கையில ஆண் அப்படிங்கிறது தொடக்கம்னு பேரு. இந்த தொடக்கம்ங்கிற பேர் எங்கெங்கெல்லாம் அமையுதோ அதெல்லாமே உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும், உங்க வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். நீங்க நிரந்தரமா வெற்றி அடைவதற்கு இந்த வழிவகை செய்யக்கூடியது இந்த எழுத்துக்கள். சரிங்களா? நிறைய பேர் உங்க வாழ்க்கையில வெற்றி அடைவது தான் போராடிட்டு இருக்காங்க. இப்போ வெற்றி அடையணும்னா நீங்க நல்லபடியா ஒரு பேர் அமைச்சு வெற்றி அடைவதற்கான வழிவகை பாருங்க. ஓகேங்களா? முடிஞ்சுதான்.